இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் பார்க்க போறோம். ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அலோ பிளவுஸ் வச்சு ஸ்லீவ் கட் பண்றது பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து அலோ பிளவுஸ் இல்லாம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ வந்து அலோ பிளவுஸ் வச்சு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இதான் ஃபேப்ரிக் அப்படின்னா க்ளோஸ் பக்கம் நம்ம சைடில் இருக்கணும், ஓப்பன் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். சரிங்களா? இதை வந்து 4 ஃபோல்டிங்காக ஃபோல்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படி 4 ஃபோல்டிங்கா 1 2 3 4 ஓகேவா? 4 ஃபோல்டிங்கா ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிளாத்தை வந்து இந்த எட்ஜஸ்ல வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். க்ளோஸ் பக்கம் எப்பயுமே நம்ம சைடில் தான் இருக்கணும், நமக்கு ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடு இருக்கணும். இப்போ இது வந்து கிளாத் வந்து அன்ஈவனாக இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஈவனாக இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் போட போறேன். ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த அன்ஈவன் கிளாத்தை கட் பண்ண போறேன். அன்ஈவன் கிளாத்தை கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 2 இன்ச்சஸ் நான் ஸ்டிச்சஸ்க்கு விடுறேன். இது வந்து ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சஸ் மடிச்சு தைப்போம். ஸ்லீவை எட்ஜில் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக இந்த 2 இன்ச்சஸ். இப்போ இதான் அளவு பிளவுஸ் அப்படின்னா, இப்போ ஸ்லீவ் இது ஜஸ்ட் சிங்கிள் கிளாஸ் ஸ்லீவ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸ்லீவ்ல வந்து எந்த சுருக்கமும் இல்லாம அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துக்கணும். சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அயன் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம், நோ இஷ்யூ. ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்லீவ் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த லைன் போட்டிங்கல்ல, இந்த லைனுக்கு கரெக்டாக அந்த எட்ஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு இந்த எட்ஜிலேருந்து இப்போ ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுற இடத்த 1 மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்லீவும் ஜாயின் பண்ணுற இடத்த 1 மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஸ்லீவ் வந்து ஸ்லீவோட பிரெத்து எங்கே கரெக்டாக முடியுதோ இங்கே 1 மார்க்கு. ஸ்லீவ் வந்து இந்த ஆர்ம் ஃபிட்டாண்ட 1 மார்க். ஓகேங்களா? இந்த 1 மார்க் இங்கே பண்ணிட்டு ஜஸ்ட் இதை டாட் பண்ணி இந்த கிராஸ் லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் மார்க். இங்கே நீங்கள் டாட் கையை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே சென்டர் டாட் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், சென்டர் டாட். ஓகேங்களா? இங்கே சென்டர் டாட். இது நம்ம மார்க் பண்ணது எல்லாமே நம்மளுடைய ரெடி அளவு. சரிங்களா? இப்போ ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச்சு நான் விடுறேன். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச். ஓகேங்களா? இந்த டாட் இங்கே வந்து. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து கொஞ்சம் மேடாகவும் கீழே வந்து கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்கணும். இப்படி இருக்கணும் ஸ்லீவ். ஓகேங்களா? இதுதான் ஸ்லீவ். இது வந்து ஃபுல் லைன் டிரா பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுடைய கரெக்டான அளவு. இங்க வந்து சைடில் வந்து ஸ்டிச்சிங்காக நான் ஒரு 2 இன்ச்சஸ் விடுறேன். ஓகேங்களா? ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சஸ் விடுறேன். இவ்வளோதான் ஸ்லீவ். பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியல, ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேங்களா? இந்த இடத்த சென்டர் நாச் போட்டுக்கணும். சென்டர் நாச் போட்டதுக்கு அப்புறம் ஸ்லீவ் வந்து இப்படி வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம ஃப்ரண்ட்ல வந்து லைட்டா கட் பண்ணுவோம்ல, அது வந்து ஜஸ்ட் இங்க இருந்து கொஞ்சம் லைட்டா போட்டா போதும். ஒரு பாதி கொஞ்சம் மட்டும் போட்டா போதும். போட்டுட்டு ஃப்ரண்ட்ல கட் பண்ணிக்க வேண்டியதான். கட் பண்ணிட்டு இந்த இடத்த நீங்க நாச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து ஈஸியா இருக்கும். இது ஃப்ரண்ட் சைட், இது பேக் சைட். இப்போ நான் இங்கே நாச் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் இந்த இடத்துல நாச் போட்டிருக்கேன். நீங்களும் நாச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட் இருந்தால், ஏதாச்சும் வேறு எதனா வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.